தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதிப்பது போலே உந்த பட்டு கண்ணங்களின் மேலே பதக்கத்தின் மேலே பட்டு கண்ணங்களின் மேலே பதக்கத்தின் மேலே உந்தன் பட்டு கண்ணங்களின் மேலே அம்மா வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். இங்க பாருங்க உங்க அண்ணனை நல்லா கோயிலா பார்த்து மந்திரிக்கணும். அண்ணா வணக்கம் அண்ணா. ஜெகன்மோகனி நீ மந்திரிச்சு விடு, மங்களமாக இருப்பாயம்மா. அண்ணா எங்கிட்டு தெரியுறீங்க? இங்கிட்டு தான் தர்றேன். பார்க்கவே முடியல. ஆமா, வேற காட்ட பக்கம் போயிட்டு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி சரி. எது கூப்பிட்டீங்க? என்னமோ ஒரு மாதிரியா சந்தேகமா கேக்குறியே? இல்ல அப்பா, அது இல்ல, முன்னாள் சங்கத்திலே கிடந்தீங்க, அடி ரொம்ப பலன்னு கேள்விப்பட்டேன். எங்க போலாம்? ஆமா ஆமா, இருக்கட்டும் இருக்கட்டும். நெளிவு பூதி ஆயிடுச்சுமா சரந்தாங்கி. ஆமா ஆமா. அப்பா காட்டுக்கு போய் கண்ணங்கருத்துமா காவல் பார்க்க சொல்லிருக்காரு. அப்பாவே சொல்லிட்டாரா? சொல்லிட்டு போயிட்டாரு. அப்பா எங்க போயிட்டாரு? அப்பா போயிட்டாருமா. அப்பா நான் வளர்த்த என் சாமியா சீமியா. அப்பா எங்க போனாரு? அம்மாட்ட போயிட்டாரு. உதவி அதுக்கே அழுகுற. அண்ணா தாயர் சிறந்தவர் கோயிலும் இல்லை, தம்பி பொண்டாட்டிக்கு எதுவும் இல்லை. என்ன சொன்ன? ஆயிரம் வரவில் பெருமைகள் இல்லை, அண்ணன் தந்தையே அன்பின் இல்லை. அதனால அப்பா சொன்ன மாதிரி பேசிக்கிட்டே நந்தோட வேண்டும். அண்ணா இடத்துக்கு வந்தோடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இலவசமா வீடு கொடுத்தாங்கல்ல, ஆமா. நம்பிராஜன் நங்கமோகன் கட்டியிருக்காங்க. அண்ணா அது நம்ம தங்குறதுக்காக அப்பா கட்டி வச்சுட்டு இருக்காங்க. சரி, வந்த உடனே சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படின்னா இருக்கு? எனக்கு இந்த பிள்ளைக்கு மாதிரி இல்ல, ஆடணும் பாடணும் இங்கேயே இருக்குன்னு போடுறேன். ஆமாண்ணா எனக்கும் சந்தோஷமா இருக்கு. வந்தோடனே காவல் பார்த்தா நல்லா இருக்கு. காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் எல்லாரும் ஆடி பாடி சந்தோஷமா. ஆமாண்ணா, இருந்தாலும் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நாள் நம்ம எங்க இருந்தோம்? ஜெயிலுக்குள்ள இருந்தோம். வீட்டுல இருந்தோம் தேவி, எங்கிட்டுமே போகாம இருந்தோம். இன்னைக்கு நம்ம சுதந்திரமா வந்திருக்கிறோம். இந்த காவல் நல்லபடியா வரணும் அப்படின்னா அது எம்பெருமான் முருகப்பெருமானுடைய துணை இருந்தால் தான் நடக்கும். என்ன பத்த தாய் காமாட்சி துணையும் இருக்கணும். எப்பயுமே வீட்டுல இருக்கும் பொழுது நீங்க தான் சஷ்டி பாடி பூஜையை தொடங்குவீங்க. இந்த காவலை வெற்றி அடையணும். உங்க வாயால அந்த சஷ்டியை பாடுங்கண்ணா. இறைவா, சஷ்டி பாட வேண்டுமா? ஆமா பாடுகிறேன். எல்லாரும் அமைதியாயிருங்கள். எல்லாரும் கையெடுத்து உடங்க, முட்டிக்கால் கட்டாதீங்க, சமணம் போட்டு உட்காருங்க.
சஷ்டி பாடுங்க. லபல்ல பல்ல பல்ல லுலு 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 முழு 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 பர 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 தோல 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 புழு 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 டிரி 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 டிங்கு டிங்கு டிங்குடா டொங்குடா. ஏப்பா இது என்னது? இது கந்த சஷ்டி இல்ல, நொந்த சஷ்டியா? சொந்த சஷ்டி. லுலு லுலு லுலுடி பற பற பரடிங்கிறியா? அது என்னன்னு கேட்டேன். இந்த மாதிரி பார்த்ததே இல்ல. வேற சட்டியை கலட்டி குழம்பு உன் தங்கச்சி நிக்கிறியா? பார்த்து பேசியா. உனக்கு கந்தன் சரிப்பட்டு வராது. என்னன்னு? நீ அந்த கண்ணனை பாடு. இசை என்னும் இன்ப வெள்ளத்தில் ஓடி வந்த உன்னை ஏமாத்தி விட மாட்டேன். ஆமா மன்னா. நான் பாட வேண்டுமானால் இந்த ஜெகன்மோகினி பாவடை அவுத்தோட வேண்டும். அவுத்துறாத, ஆம்பளி பாடலாம் புகஞ்சிடும். அண்ணா பாடுங்க அண்ணா, பாடுங்க. என்ன தவம் செய்தேனோ, என்ன தவம் செய்தேனோ யசோதா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா. சிங்கம் பன்றி கரடி யானை புழுத்திருச்ச. நீ என்ன பாட்டு பாடுற? ஏப்பா? யானை புலி சிறுத்தையா? எந்த தண்டியே சொல்றேன், பயப்பட மாட்டேங்க. நாங்க பெரிய பெரிய பூனாதே பார்த்த ஆளுங்க. இதெல்லாம் என்ன அது? அதானே. சரி, அப்படி மாட்டு வண்டியில தான் ஏத்திட்டு வரணும். பார்த்து இருந்துக்க சாமி. சிங்க யானை புலி சிறுத்தை. சிங்கம் பன்றி கரடி யானை புலி சிறுத்தை. இது சுத்தப்படாது, நீ டப்பால போடு. சிங்கம் பன்றி கரடி யானை புலி. உன் வாயில வசம் வச்சு தேய்க்கிறதுக்கு யானை புலி சிறுத்தை கால் போட்டு பேசியா? வசனமா வருது, பாட்டுல வருது இல்லையா? பூ கொக்கர பூதியா இருக்குமா? சிங்கம் பன்றி சும்மா சும்மா அதிலே ஏய், இனிமே நான் உன்னை பாடவே சொல்ல மாட்டேன் போ. மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? காதுல ரத்தம் வந்துரும். ஆமா, இன்பமா இருக்குன்ற காரணத்தினால. இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ, இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ, நான் சொல்லும் சொல்லில் நெஞ்சில் ஆடும் பருவக்கொடி.
பீஸ் அடிச்சேன். ஏய் பொய் சொல்லாத, உங்க 2 பேத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. நிஜமா? சொல்ல மாட்டேன். என்ன சொல்ல மாட்டேன்? எங்க 2 பேத்துக்குள்ள ஒரு என்கிட்ட சொல்ல, இல்லைன்னா அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். இந்த பிள்ளைய நான் இது பண்றேன். எது பண்ற? லவ். நிஜமாவா? இந்த பிள்ளையவா? என்ன இல்லடி ஒன்னு நல்லா தான் இருக்கேன். நல்லா தான் இருக்கிறா. போய் அந்த மிச்சர் பொட்டணத்தை வாங்கிக்க. உனக்கு உள்ளுக்குள்ள பொறி உண்டு வச்சிருக்கேன். ஏன்னா ஊசி போச்சு. அண்ணா ஏண்டா ஏதா விளையாடுமா? ஆமாம்மா. என்ன விளையாடலாம்? எனக்கு 4 விளையாட்டு தெரியும். 4 விளையாட்டு இந்த கேட்காம போயிட்ட பாரு. அண்ணா ஏதாவது வேற விளையாட்டு சொல்லலாம். நம்ம உங்க ஊருக்கு திருவிழாவுக்கு வருவில்ல? ஆமா. சின்ன பிள்ளையா சின்ன பிள்ளையில இருக்கும்போது வயக்காட்டுல போய் வெளிக்கிருந்து விளையாடுவோம்ல. கர்மம் வேண்டாம். நீங்க கூட கார் வாயை முழுங்கிட்டு கல்லறிக்கிட்டு அது நீ பண்ற வேலை. வேற விளையாட்டு இந்த நான் சொல்லவா? சொல்லுங்க. நான் ஞாபகப்படுத்துறேன். 1 ஒரு பிடி மண்ணு, 2 ராமலிங்கம் துண்டு, 3 முருங்கைக்காய் தோல், 4 நாக்குட்டி வால், 5 அவரைக்காய் பிஞ்சு, 6 அருகாமன தூர், 7 எலிக்குட்டி வால், 8 டொம் டொம் கொட்டு, 9 விடிய விடிய பணியாரம், 10 வாய பொத்து. இந்த விளையாட்டுலாம் வேண்டாம் போ. நல்லாவே இல்ல. இந்த பிள்ளைல காதலிக்கிற இல்ல. ஆமா. கல்யாணமும் பண்ணிக்க 3 பேர் உட்காருவோம். 3 பேர் அவங்க 4-7 பேரும் சேர்ந்து புறணி வச்சு விளையாடுவோம். பேசுவோமா? நீ மேட்டு கடையில் அந்த கறி குழம்பு வச்சுக்கலாம். அதை நீங்க சாப்பிட்டீங்கல்ல? காலி என்ன குழம்பு வச்சாலும் அன்னைக்கு கட்டின தொண்டைதான். அண்ணா நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன். என்ன விஷயம்? தோலுக்கு மேல வளர்ந்துட்டாலே தோழன்னு அப்படிமாங்க. காலுக்கு கீழே வளர்ந்தா காலானா? ஏய் நீ என்னை தைரியமான பெண்ணாக வளர்த்துருக்கிற. ஆமா. அதனால உங்ககிட்ட தைரியமா ஒரு விஷயத்த சொல்றேன். சொல்லுங்க. ஆனா நீங்க கோவப்பட்டுருவீங்களோன்னு பயமா இருக்கு. உங்க அண்ணனுக்கு கோவமே வராது. யாரும் சத்தம் போடாதீங்க. என் தங்கச்சி ஏதோ கதை சொல்ல போகுங்க. உங்ககிட்ட ரகசியம் தானே சொல்ல போறேன். ரகசியமா? அண்ணா அண்ணா நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். அவ யாரு நோக்காமட்ட? தங்கச்சியில போய் இத்தனை கேட்கிற மாப்பிள்ளை வேணும்னு சொல்லி. அவர் யார் தெரியுமா? யாரு? தினமும் ராத்திரி தூங்கவே விட மாட்டாரு. நோண்டிக்கிட்டே இருப்பானு. தூங்கும் போது கனவுல வந்துறாரு. தூக்கம் இல்லாம எழுந்திருச்சிடுறேன். நல்லா சிகப்பா இருப்பாரு. ஆள் சிகப்பா செங்க கால வாசல்ல வேலை செஞ்சிருக்கேன். நல்ல உயரமா இருப்பாரு. ஒக்கா மக்கா ஏன்டி ஜெகன்மோகினி ஆளே உயரமா இருந்தா அது எந்த தண்டி இருக்கும் உனக்கு எச்சு உருவாரு. பட்டை அடிச்சிருப்பாரு. பட்டையா? லோக்கல் பையன். ஏன்னா 150 ரூபாய்க்கு சரக்கு வைக்குது. பட்டை அடிச்சுட்டு வந்து பக்கத்துல அங்கிட்டு போ வீசு. அந்த பட்டை இல்ல, பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பட்டையாகப்பட்டது. முப்பட்டையா? நான் நினைச்சேன் சப்பட்டை. கையில இப்படி பிடிச்சிட்டே இருப்பாரு. இப்படி இருக்கும். இல்ல இப்படித்தான் இருக்கும். இப்படி இருந்துச்சு. பார்த்தது நான் இப்படிதான். நான் பார்த்திருக்கேன். நீயும் பார்த்துட்டியா? இப்படித்தான் இருக்கும். இப்படி இருக்கு. அது திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் பண்ணும் பொழுது. என்னடா திருச்செந்தூர்ல ஓட்டு சூரன் சம்சாரத்தை பண்ணானா? சூர சம்சாரம்ல உதவி சூர சம்ஹாரம். சூரபதனுடைய ஆணவத்தை அழித்த இடம். அங்கதான் வேலை இப்படி இருக்கும். அப்படி சொல்லாதீங்க. அங்கதான் குப்பரை போட்டு குத்துன இடம். கடைசியாக ஒரு அடையாளம். அவருக்கு காலு கீழே ஒரு பாம்பு இருக்கும். என்னையா கடைசியில முன்ன பாம்பா இருக்கு? ஏய் உனக்கு அந்த பாம்பு தான் லாய்க்கு. காலுக்கீழ பாம்பு இருக்கும். மயில் மேல உட்கார்ந்து இருப்பார். மயில். இந்த பக்கத்து சேவல் இருக்கும், ஆட்டுக்கடா இருக்கும். யாரு வந்தது? மாப்பிள்ள வரல. மாம்பு, பயிலு, சேவல், ஆட்டுக்கிடாய். செம்மினி சர்க்கஸ்ல வேலை செஞ்சவன். என்னை பார்த்தா சர்க்கஸ்கார காதலிக்கமா தெரியுதா? நீ தான் மரண கிணறுல போவேன். நீ என்ன பண்ணுவ? நான் வந்து டிக்கெட் வாங்குவேன். இந்த பிள்ளை கொட்டடிக்கு. அவங்கெல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க. ஏய் அவர் இல்ல, நான் காதலிக்கிற நம்ம குலக்கடவுள் முருகப்பெருமானை தான் காதலிக்கிறேன். முருகனா? கமுதியில போண்டா போடுவாரு. போண்டா கடை முருகனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அதான் யாருன்னு எனக்கு தெரியாது. செந்தில் முருகனா? சீ அவர் அண்ணன். அண்ணன் வேணுமா? அண்ணா நம்ம குலக்கடவுள் முருகப்பெருமான். ஓ அவரா? பறவை விரட்ட வந்தமா இல்லையா? ஆரிய குதிராலும் காரியத்துல கண்ணா இருக்கும். சரிம்மா. ஒரே விரட்டு பறவை. ஆலோல மாலோல மாலோல
நம்ம போக்கிட்ட மருள்நாதம் உச்சந்தலையில் அடிச்ச ஊளமுக்கு வெளியில வந்து என்ன? என் நேரமா இதுக்கா 24 மணி செட்டியார்கள் நாடகம் போடுறாங்க. என்ன ஆடுனாத்தான் நீங்க போய் சொல்லிட்டாலும்